தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். 2 குழந்தைங்க இறந்து போனாங்களே, வந்து பார்த்தாரா? வரல. நம்முடைய தலைவர் தார்மீக உரிமையில கேட்டாரு, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, மக்களுக்கு நான் பணம் கொடுக்கணும். கேட்கலையம்மா? செல்ஃபியா? என்ன பேசிட்டு இருக்கிறேன்? சரி, நான் போகும்போது கண்டிப்பா பேசி முடிச்சுட்டு போகும்போது எடுக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டார், பிரதமரை பார்க்கும்போது சரி, நிதியமைச்சரை பார்க்கும்போது சரி, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, தயவு செய்து காசு கொடுங்க. நான் என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் நான் கொடுத்திருக்கிறேன், எனவே அதை திருப்பி கொடுங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதுவரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய நிதியிலிருந்து நமக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லைம்மா. கேட்டா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப திருமதி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க என்ன பணம் கொடுக்கிற மிஷினா, அதாவது நாங்க ஏடிஎம் மிஷினா அப்படின்னு திமிரா பேசினாங்க. நான் உடனே என்ன சொன்னேன்? அம்மா, நீங்க பணம் கொடுக்கிற மிஷின் கிடையாது, ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது. நாங்க ஒன்றும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு மிகப்பெரிய பாடம் எடுத்தாங்க. உதயநிதிக்கு மரியாதை தெரியலையா, மரியாதை பேசணும் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க கேட்க வேண்டிய மரியாதையெல்லாம் நான் கொடுத்துட்றேன், நாங்க கேட்க வேண்டிய நிதியை மட்டுமாவது நீங்க கொடுங்க. இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒன்றிய நிதி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. இருந்தாலும் நம்முடைய தலைவர்கள் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதிமா நம்ம சொன்னோம். முக்கியமான 4 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது கோவிட் பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? 2வது பெருந்தொற்று. மோடி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வராதீங்க சொன்னாரா இல்லையா? ஜோலார்பேட்டையில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.